இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் நம்ம சொன்ன மாரி, நம்ம வந்து மெயினா வந்து என்ன பண்ணணும், இந்த கோல்ஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? இந்த கோல்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுல, ஃபர்ஸ்ட் வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கு முதல்ல நம்ம வந்து சேமிக்கிற இந்த 10, 20% வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கு முதல்ல நம்ம வந்து அதுக்கு வந்து அலோகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இன்சூரன்ஸ் அந்த மாரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ளஸ் டெர்ம் இன்சூரன்ஸ்க்கு வந்து நம்ம அலோகேட் பண்ணிக்கணும் முதல்ல. ஃபர்ஸ்ட் இத வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, நம்ம குறுகிய கால தேவைகள், நீண்ட கால தேவைகள் நம்ம வந்து கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் நம்ம. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து என்னென்ன கோல்ஸ் அப்படின்னு நம்ம அது கோல்ஸ் வந்து மாறிட்டே இருக்கலாம். எவ்ரி இயர் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும். அதாவது இந்த சமயத்துல வந்து இதுதான் வந்து ஷார்ட் டெர்ம் கோல்ஸ், இதுதான் மீடியம் டெர்ம் கோல்ஸ், இதுதான் லாங் டெர்ம் கோல்ஸ். அதுக்கேத்த மாரி நம்ம பிளான போடுறோம். ஆனா வந்து இது கடைசி வரைக்கும் இதுதான் கிடையாது. எவ்ரி இயர் வந்து புதுசா மாறலாம். அது பரவாயில்ல. ஸோ உடனே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இத முடிச்ச பிறகு இந்த மெயினிங் இந்த பேசிக் இத வந்து முடிச்ச பிறகு, குறுகிய கால கோல்ஸ் எதுவும் பெருசா இல்லைங்கிற பட்சத்துல, நம்ம அக்ரெசிவா வந்து ஒரு 80% ஆவது நம்ம வந்து வயதும் வந்து ஒரு 30 வயசு, 20 to 30 வயசு இருக்குன்னா, நம்ம அக்ரெசிவா வந்து ஈக்விட்டில வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈக்விட்டி பேஸ்ட் ஃபண்ட்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து மிக்ஸடா அகைன் வந்து அதுல வந்து நம்ம லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு, ப்ளஸ் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸு அந்த மாரி வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். புதுசா ஆரம்பிக்கும்போது வந்து அவங்க அதுல ஆரம்பிக்கலாம்.